தாந்தா என்ற அந்த ஊருக்கு வந்து எப்படி அந்த பேர் வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் ஐயாட்டான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளப்புறம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இந்த தாந்தா முருகனினுடைய அதிசயங்கள் என்ன, அற்புதங்கள் என்ன, அவர வரலாறு எப்படி அப்படின்னு சொல்லியும் ஐயாட்டான் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளப்புறம் எங்கே இப்போ நாய் வந்து டைரக்ட் கண்டவனே காலக்கிழப்புறமாய் நம்மளாக்கள் வந்து எங்கே மலையை கண்டாலும் அங்கே வந்து அவங்களோட சுவடுகள் எழுதி விட்டுருவாங்க. இந்த மலையை வந்து பார்க்கலாம் இருக்கு பாருங்க, அங்கே இங்கே எங்கே பார்த்தாலுமே அவங்களோட காதல் காவியங்கள் எழுதுறதுக்கு கொப்பில்லையாடா இந்த மலை அவனுக்கு கிடைச்ச. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்கள் ஆர்ஜே கனி பிளாக்ஸ். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தாந்தா முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். தாந்தா முருகன் கோயிலுக்கு என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா தாந்தா கோயிலில் வந்து நிறைய அதிசயங்கள் நிறைய அற்புதங்கள் வந்து இருக்கிறது. எங்களுடைய முதலாவது வீடியோவை நாங்கள் இங்கே தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் போட்டு வச்சுருந்தோம். அதற்கு இணங்க நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் தாந்தான்னு சொன்னால் தாந்தா என்ற அந்த ஊருக்கு வந்து பேர் வாரத்துக்கான காரணம் என்ன, அதே போல் இந்த தாந்தாவில் வந்து என்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து நம்மளோட தாந்தா கோயில் வரலாறையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் எங்களுடைய வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து எங்களுடைய வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவுக்கு போகலாம் வாங்க. அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் திருவிழா காலங்களில் வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் வந்த நேரத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் நாங்கள் வருவோம். வார நேரத்தில் வந்து படத்தில் அங்கே இங்கே அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அதை பார்க்குற நேரம் வந்து எங்களுக்கு அந்த ஞாபகம் தான் வருது. இதில் வந்து தொட்டு கும்பிட்ற மாதிரி தேங்காய் பாதியை கலவரத்து சாப்பிட்றது அப்படியான விஷயங்கள் ஞாபகம் இருக்குது. வாங்க மலையேறலாம். மலையேறக்குள்ளேயும் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நாங்கள் என்னென்னு சொல்கிறேன், சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து செஞ்சுவாங்க. நம்மளோட கூட்டாளிமாரோட வரக்கு சும்மா கேட்கையா வேணும் எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் ஆனால் திருவிழா காலங்கள்லேயும் வந்து அங்கே இங்கே மலை இடவுகளுக்குள்ளேயும் இங்கேயும் காதல் ஜோடிகள் தான் ஃபுல்லாகவே வந்து காதல் ஜோடிகள் வந்து கோயில் திருவிழா காலங்களில் விட மாட்டாங்க. அப்படிதான். அப்போ இப்படியான விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா முதல் வீடியோவில் இப்படியெல்லாம் அனுப்புகிறான் அப்படியெல்லாம் இல்லை. நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம். முதல் திறமை அலம்பித்தான் அப்படின்னு சொல்லி போட்டு தட்டி எடுத்து மட்டும் போயிடாங்க. நிறைய விஷயங்கள் எல்லாம் காட்ட போகிறோம். வீடியோவுக்கு தொடர்ந்து வாங்க, வீடியோக்குள்ளாரே வாங்க. ஆனால் கோயிலுக்கு வந்தாலே ஒரு மன நிம்மதி ஒன்று கிடைக்கும். அதை வந்து திருவிழா காலங்களில் வந்து நீங்கள் அனுபவிக்காதுங்க. திருவிழா இல்லாத நாளில் வந்து நம்ம நாங்கள் கோயிலுக்கு வாரதே அரிது. அதே போல் வந்து திருவிழா காலங்களில் மட்டும் வராமல் சும்மா அப்படியான நேரத்தில் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அப்படியான நேரத்தில் வந்து வாங்க கோயிலுக்கு வந்து பாருங்கள். அந்த ஸ்பீக்கர் சத்தம், அதே போல் ஒரு மன நிம்மதி ஒன்று கிடைக்கும். அதே போல் பின்னுக்கு அப்படியே சுற்றி காட்டுங்க, எப்படி இருக்கு அந்த வியூ வந்து பாருங்க. சும்மா அப்படிதான் இருக்குது உண்மையாக பார்க்குறதுக்கு வந்து. இந்த இது வந்து மலை சார்ந்த இடமும் காடு சார்ந்த இடமும். அப்போ இந்த குறிஞ்சி முல்லை நிலத்தில் நிற்கிறத நினச்சி நானும் பெருமைப்படுறேன். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து எனக்கு முருகப்பெருமான் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடையும். சரி, நம்ம வந்து இப்படி வந்து தொடர்ந்து நிற்கலாம். பாருங்க, நம்மளோட ஆட்கள் ஒரு குத்தி ஒன்று இருக்கு. எங்கே இப்போ நாய் வந்து டைரக்ட் கண்டவனே காலக்கிழப்புறமாய் நம்மளாக்கள் வந்து எங்கே மலையை கண்டாலும் அங்கே வந்து அவங்களோட சுவடுகள் எழுதி விட்டுருவாங்க. இந்த மலையை வந்து பார்க்கலாம் இருக்கு பாருங்க, அங்கே இங்கே எங்கே பார்த்தாலுமே அவங்களோட காதல் காவியங்கள் எழுதுறதுக்கு கொப்பில்லையாடா இந்த மலை அவனுக்கு கிடைச்ச. ஓகே வாங்க. இந்த சிலதான் நாங்கள் வந்து வரக்க சொல்லி வந்த சில இப்போ பார்த்தாலே தெரியும். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு எப்படி அப்படின்னு சொல்லி உண்மையிலே வந்து ஒரு அளவான ஒரு சிலை வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்க்குற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு குட்டி கோயில் வந்துருக்கு. அதில் வந்து வேலும் வச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரியா நம்ம கீழுக்கு நிற்கிற ஐயாக்கள்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சு விடலாம். இப்போ வாங்க, இது பிள்ளையார், அடுத்ததும் இருக்கிறது பிள்ளையார் தான்.
எல்லாத்துலேயுமே வந்து இப்போ சொல்லுவாங்க இப்போ ஒரு வரலாறு ஒன்று இருக்குது தானே. இப்போ எப்படின்னு சொன்னால் இப்போ முருகப்பெருமான் வந்து மயிலில் வந்து இறங்கி நின்று இடம் தான் இது அப்படின்னு சொல்லி. அப்போ மயில் இறங்கு அப்படின்னு சொன்னால் மலை அப்படின்னு சொன்னது இப்போ தாந்தா முருகன் ஆலயம் அப்படின்னு தாந்தாமலை முருகன் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பிள்ளையார் தான் மேலே இருக்காரு, முருகன் தான் கீழே இருக்கிறார். ஒரு வகையில் எப்படி இருக்குமோ தெரியல. அண்ணன் மேலே இருக்கணும் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கோ தெரியல. வாங்க போய் அண்ணனை பார்த்துட்டு வருவோம். அவன் பெயரை உரைக்கும் பல பேரும் அடையும் பலன் என்னவோ. இந்த இடத்த வந்து பார்த்த உடனே எங்களுக்கு வந்து இந்த பொட்டு திருநீர் வைக்கிறது கூட ஞாபகம் வராது. இடத்த ஒரு கூட்டம் வந்து அலைமோதும். என்னதுக்காக அப்படின்னு சொன்னா பொட்டு திருநீர் வைக்கிறதுக்கு அலைமோதும், ஒன்று தேங்காய் உடைக்கிறதுக்கு அலைமோதும். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா வேலுக்கு வந்து அவல் கடலையெல்லாம் பிரட்டி கொடுப்பாங்க. அப்போ அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு நாங்கள் படத்துக்கு வருவோம். மற்ற இந்த இடத்துல நம்மளோட கூட்டாளிமார் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதிலே ஒன்று தெரிச்சு ஒன்று கிடக்கு. அது வந்து சுற்றி திரியும் அங்கவும் இங்கவும் அடி வாங்குற அளவுக்குலாம் போகும். அது வந்து வேற அப்படி. அப்போ படத்துக்கு வந்தோடனே நாங்கள் வந்து அவள் கடலை வாங்கி சாப்பிட்றதுக்கு வரும். படத்துக்கு ஏன் வரையலை அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு பெரிய கூட்டம் வந்தாலே போதும் நம்மளோட பிள்ளையார திருநீரை வந்து எடுத்து சாத்தி அவர் ஆசி விடுறதுக்காக அப்படி ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரி வாங்க நம்ம இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கீழுக்கு போகிறோம். கீழுக்கு போய் அந்த ஐயாக்களை வந்து சந்திக்க போகிறோம். சந்திச்சு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம். இந்த தாந்தா கோவில் தாந்தான்ற ஊருக்கு எப்படி பேர் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். கேட்டதற்கு பிறகு இந்த தாந்தா கோயில் வரலாறு லேசாக மேலோட்டமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வாங்க அதையும் போய் கேட்கலாம். சரி, இப்போ வந்து நாங்கள் ஆரியக்கிட்ட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐயா வந்து தாந்தா கோயிலினுடைய முருகனுக்கு வந்து தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஐயா தான் வந்து எங்களுக்கு கிட்ட வந்து நிற்கிறார். இப்போ நாங்கள் வந்து ஐயாட்ட தான் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். தாந்தா என்ற அந்த ஊருக்கு வந்து எப்படி அந்த பேர் வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் ஐயாட்டான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இந்த தாந்தா முருகனினுடைய அதிசயங்கள் என்ன, அற்புதங்கள் என்ன, அவர வரலாறு எப்படி அப்படின்னு சொல்லியும் ஐயாட்டான் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வாங்க ஐயாட்ட கேட்கலாம் நம்ம. ஐயா வணக்கம். 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 என்ன என்னன்னு சொன்னா எங்களுடைய இந்த தாந்தா என்ற அந்த ஊர் இருக்குதானே, அதுக்கு வந்து தாந்தாண்டு பேர் வர்றதுக்கான காரணம் என்னையா? இது பண்டைய காலத்தில் சொல்லி தாந்தோண்டிய பெருமான் தாண்டவம் ஆடின மாதிரியே தாண்டவகிரி என்று எங்களோட முன்னோர்கள் அழைத்திருக்கிறார்கள். தற்போதைக்கு அது மருவி தாந்தாமரை என்று சொல்லி அங்கே பிற்பட்டார்கள் கூறுறாங்க. வரலாறு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா தாண்டவகிரி என்றுதானா முந்தி வந்து இந்த தாந்தாமலையை வந்து அழைச்சாங்களாம். அது வந்து காலப்போக்குல மருவித்தான் வந்து இப்ப தாந்தாமலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாரு. ஓகே, இப்ப அது சரி. இப்ப தாந்தாமலையினுடைய இப்ப முருக கடவுளினுடைய சிறப்பு அப்படின்னு சொன்ன இப்ப தாந்தாமலையினுடைய வரலாறு, இந்த கோயில் வந்து இப்படித்தான் உருவானது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருந்தா அப்ப நீங்க அதுக்கு என்ன ஐயா சொல்லுவேன்? அதே பெருமானுடைய ஆலய வரலாறுக்கு முழுமையா தெரியாது. எந்த ஊரிலும் வந்து அதுக்கு பிறகு ஆடக சௌந்தரி அரசி ஆண்டு வந்து பிறகு அதுக்கு பிறகு காடு மண்டி கிடந்து அதுக்கு பெண் எங்களுடைய முனைக்காட்டு கிராமங்கள், அதாவது பாலி பொடியார்ன்ற பெரிய மகான் காலத்தில் அவங்க ஒரு குழு அப்படி வந்து இறைவன் பணியாகி வந்து மலைக்கு போய் அந்த சிலந்தி மரத்தாளில் பிள்ளையார் வணங்கி பின்னர் இங்கே முருகப்பெருமான் பணியாகி இங்கே வந்து அவங்க சும்மா வந்து பூஜை செஞ்சு அதற்கு பின்னர் திருவிழாக்கள் பல ஆண்டுகள் நடத்தி வந்தால் அந்த முழுமையாக அது பெரிய காடு மலை என்றோடியாக தனியை செய்யலான்றதை அப்புறம் கோக்கடி சொல்லி தான் இல்லையா வண்ணக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சில ஆண்டுகள் செஞ்ச பின் இது காட்டுப்பகுதியும் எல்லா பகுதியும் காரணத்தால் அதை வந்து கிட்டமட்ட இப்போதைக்கு
27 திருவிழா கிராமங்கள் அப்படி செஞ்சு வந்தாலும் கூட எங்களுடைய முனைக்காடு கிராமங்களுடைய அந்த அவங்க முன்னர் உருவாக்கிய காரணத்தால் இப்போ கடைசி திருவிழா தீர்த்தம் அதே போல் பூசைகள் இருக்குது. அதே போல் எங்களுக்கு ஒரு முனைக்காட்டு எங்கள் தனிப்பட இப்போ மடம் உண்டு அங்கே கட்டி வேல் நடந்து கொண்டிருக்கு. இவ்வளோதான் நமக்கு தெரியும். மற்ற மேலான வரலாறுகள் இருக்கும், பெரியவர்கள் தெரியும். பெரிய ஆட்கள்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்ச வரலாறு வந்து இதுதான். அதாவது வந்து இந்த தாந்தாமலை என்று பேர் வாரத்துக்கு காரணம் வந்து நாங்க சொல்லிட்டோம். இப்ப இந்த தாந்தாமலை ஆலயம் எப்படி வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி ஐயா வந்து சொல்லியிருந்தார். இப்ப எங்களுக்கும் வந்து தெரிஞ்ச வரைக்கும் வந்து மேலுக்கு வந்து ஒரு சிலந்தி மரம் ஒன்று இருந்ததாம், அதுக்கு கீழே ஒரு பிள்ளையார் வந்து இருந்தாராம். அதை வந்து கண்டு ஒரு அரசி வந்து இங்க குடிகொண்டதாம். அப்ப கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை போராக்கள் எல்லாம் வந்து கொக்கட்டிச்சோலைக்கு போய் இந்த தாந்தாமலை முருகன் ஆலயத்திற்கு வந்துதான் மீண்டும் வந்து கதிர்காமத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வரலாறு சொல்லுது. அப்ப ஆயிரக்கணக்கான வரலாறு சொன்னாலும் எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி உண்மையிலே வந்து எல்லாருக்கும் தெரியா. அதுக்காகத்தான் நாங்க வந்து இந்த தாந்தாமலை முருகன் ஆலயத்தை வந்து பார்க்கணும், இப்படி வந்து ஐயாட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து கதைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். ஐயாவுக்கு தெரிஞ்ச வரலாறையும் வந்து சொல்லியிருந்தார். மிக்க நன்றி ஐயா, உங்களை சந்திச்சதுல வந்து நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை சந்திச்ச மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாம் கிடைக்கணும். நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி. சரி, ஓகே. இதுதான் வந்து தாந்தா கோயிலினுடைய வரலாறு. தாந்தா நம்மளுடைய தாந்தா என்ற ஊருக்கு வந்து எப்படி பேர் வர காரணம் என்ன, அதே போல தாந்தா கோயிலினுடைய வரலாறு என்ன, அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் ஐயாட்ட தெரிஞ்சு கொண்டோம், ஐயாட்ட கேட்டு அறிஞ்சு கொண்டோம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் வந்து இந்த தாந்தா கோயில், இதான் முருகன் ஆலயம், மேலுக்கு தான் வந்து பிள்ளையார். நாங்கள் வந்து வீடியோவில் ஏற்கனவே வந்து காட்டியிருந்தோம். ஓகே மக்களே, இன்றைய வீடியோ வந்து இவ்வளவுதான். இந்த வீடியோலையும் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம் தாந்தான்ற ஊருக்கு வந்து எப்படி தாந்தான்ற பேர் வர காரணம் என்ன, அதே போல் வந்து இந்த தாந்தா கோவிலுக்கு வந்து இந்த இதோடைய சிறப்பு என்ன, இதில் வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி மேலோட்டமாக அறிஞ்சு கொண்டோம். அதே போல் இதே போல் வந்து உங்களுடைய ஊர்லேயும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கும். உங்களோட ஊரினுடைய வரலாறு என்ன, உங்களுடைய ஊருக்கு எப்படி பேர் வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்களும் அறிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் இந்த வீடியோவுக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி எங்களோட ஊர் இதுதான், நீங்கள் வாங்க வந்து இந்த வீடியோவை பண்ணி போடுங்க. இதில் வரலாறு நாங்கள் எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது, இந்த உலகத்துக்கும் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய ஊரின் வரலாறை காட்டணும், எங்களுடைய ஊருக்கு பேர் வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லணும். அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் எங்களுடைய இந்த ஆர்ஜே கனி பிளாக்ஸின் ஊடாக அனைவருக்கும் தெரிவிப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ஜே கனி பிளாக்ஸ் வந்து உங்களோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது உங்களை சிரிக்க வைக்கணும், நாங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நாங்கள் தெரிய வைக்கணும், உங்களுக்கு தெரியாத நாட்டுக்கோ ஊருக்கோ வந்து போகணும். எங்களோட பிளானும் வந்து அதுதான். ஒரே இடத்துல தேங்கி நிற்க தேவையில்லை, இனி வந்து ஓடித்தே இருக்கிறது தான் எங்களோட பிளானும் வந்து. அதுக்கு வந்து முழுக்க உங்களோட சப்போர்ட் வேணும், நீங்கள் தருவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து இவ்வளவுதான். மறக்காமல் வந்து எங்களுடைய வீடியோவை பார்க்குற நீங்கள் வந்து கமெண்ட் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? நன்றி.